ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துல இந்த பாணி. ஸோ இன்றைக்கி கருட புராணத்துலேருந்து இன்றைக்கி ஒரு செய்தி பார்க்க போகிறோம். சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம வந்து இறக்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்மை பார்த்து கொள்ளக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒருத்தங்க இருக்காங்க. இறந்ததற்கு அப்புறம் நாம் செல்லக்கூடிய பாதைன்னு ஒன்று இருக்குது. சென்றுட்டோன்னா பிரச்சனை இல்லை, செல்லாமல் இருந்தோம்னா என்னென்னலாம் மாறுதல் நமக்கு ஏற்படும் அப்படின்னு கூடிய செய்தியெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம சக்தி சிவம் அவங்க ரெண்டு பேர்த்தினுடைய கதை பார்க்கும் பொழுது, சக்தி தேவியினுடைய அப்பாவான தக்கன், ஸோ அவர் வந்து சிவபெருமான மருமகனை ஏற்றுக்க மாட்டார். ஸோ அந்த தக்கன் வேள்வி அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அப்போ என்னென்னா, ஏன் ஏற்றுக்க மாட்டார்னா, சிவபெருமான் அவர் எப்படி பார்ப்பார்னா, பூதங்களோடு சேர்ந்து ஆடிப்பாடி மயானத்தில் வந்து அவர் கிடக்கக்கூடியவர், ஸோ சாம்பல் எடுத்து பூசிக்கொள்ளக்கூடியவர், ஸோ பெரிய மலையரசனுடைய மகளானவள் இப்படி போய் ஒரு சண்டாளனை கணவனாக ஏற்றுக்கிட்டா, அதனால் மகள்ங்கிறதுக்காக உன்னை நான் அனுமதிக்கிறேன், சொல்லப்போனால் அதுவே நான் பண்ண மாட்டேன், ஆனால் உன்னுடைய கணவனை ஒரு பொழுதும் நான் ஏற்க போகிறதில்லைன்னு சொல்லுவாங்க. தென் ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். ஸோ இந்த சூழலில் இருக்கும்பொழுது என்ன நடந்தாலும் என்னுடைய கணவன் தான் எனக்குன்னு அந்த அம்மாவும் ஒரு சண்டை போட, அப்போது அந்த தக்கனுக்கு வந்து ஆட்டுத்தலை கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்களேன். ஸோ இந்த சூழல் இருக்கும் பொழுது அந்த கதை நமக்கு என்னத்தை சொல்லுச்சு அப்படின்னு சொன்னால், யாருமே புறக்கணிக்கக்கூடியவர்கள் கிடையாது அப்படிங்கிறது தான். அப்போது ஒரு சராசரி இந்த உலக வாழ்வில் வாழக்கூடியவர்களும் சரி, அவங்க தான் மதிக்கத்தக்கக்கூடியவங்க. இந்த மாதிரி புலையனாக காட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இல்லை அவர்கள் ஒதுக்கப்படக்கூடியவர்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், சிவபெருமானே அதற்கு ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு 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 கதாபாத்திரத்தை ஏந்தி வருகிறார். அவர் என்ன ஆகிறாரு, அந்த இடத்துல அவர் வந்து பைரவர் ஆகிறார். அவரோட இருக்கக்கூடிய சக்தி தேவி வந்து பைரவி ஆகிறாங்க. சரிங்களா. ஸோ இரண்டு பேருமே சண்டாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சமுதாயம் அவர்களை புறக்கணிக்கக்கூடிய, அதாவது யாரோ ஒருத்தர் கொடுத்ததை தான் அவங்க வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழலில் அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் புறக்கணிக்கப்படுபவர்கள் அல்ல. அதுவும் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க. ஏன்னா உன்னுடைய நீடு அவங்ககிட்ட இருக்குது, உன்னுடைய நெசசிட்டி அங்கே போனால் தான் உனக்கு சரியாகும். ஸோ அவங்களும் வந்து ஒரு சமமாக மதிக்கக்கூடிய, அவங்களுக்கு உண்டான வேலையை செய்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துலையும் சாமி இருக்குது. நீ இங்கே தான் சாமி கும்பிட்ற, இதற்கு ஒரு வழிமுறை அப்படின்னு ஒன்று வச்சிருக்கேன், அதை வேறு நான் அங்கேயும் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. ஸோ அது ஒரு வாழ்க்கையாக கொண்டவர்கள். ஸோ சண்டாளர்கள் அவர்கள் வந்து இந்த இறந்தவர்களை அவர்கள் வந்து நல்லபடியான என்ன ஈமக்கிரி என்ன செய்யணுமோ, அது இடுகாடோ சுடுகாடோ எதாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு ஏற்றாற் போல சரியான அந்த ஃபைனல் ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ், ஸோ அதெல்லாத்தையும் சரியாக செய்து கொடுப்பவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இவங்க மட்டும்தானா அப்படின்னு கேட்டால், இவங்க வந்து சராசரி வாழ்க்கை வாழக்கூடியவர்கள்னால இவர்களுக்கு இப்படி ஒரு கேட்டகரி. ஆனால் ஆன்மீக நோக்கில் செல்லக்கூடியவர்களுக்கு பேர் அகோரின்னு பேர். இப்போது கோரம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பயமுறுத்தக்கூடிய, அருவறுக்கத்தக்க, இல்லை வந்து ஒற்றுக்கொள்ள முடியாத அப்படின்னு அர்த்தம். கோரம் அப்படின்னு சொன்னால் மாறானது, தூய்மையானதுன்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம அகோரி அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது இல்லை. கோரி கோரம் இல்லாதன்னு அர்த்தம். அவர்கள் பின்பற்றக்கூடிய முறைக்கு பேர் கௌலாச்சாரம்னு பேர். சரிங்களா. ஸோ அவர்கள் வந்து இந்த பஞ்சமாகரம், நம்ம தசமகா வித்யாங்கிற பிளேலிஸ்ட்டில் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ அதனால் அதை நம்ம பேச போகிறதில்ல. பஞ்சமாகரம் அப்படிங்கிற வழியை பின்பற்றக்கூடியவர்கள். இந்த சைவ முறைப்படி சோடசோபச்சாரமும் அதில் உண்டு. கொஞ்சம் அந்த மது மாமிசம் அதெல்லாமே வரும். ஆனால் அந்த மது மாமிசம்ங்கிறதுக்கு பின்னதாக இருக்கக்கூடிய மறைபொருள் அர்த்தத்தையும் நம்ம அந்த தசமகா வித்யா பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வீடியோவில் பார்த்துருக்கோம். அப்போ இது போல் இருக்கக்கூடியது அது வந்து எல்லாருக்கும் வந்து செட் ஆகாது. அது வந்து வீரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மனபலம் பொருந்தியவர்களுக்கு அது செட் ஆகும். ஸோ அந்த கேட்டகரிக்குள்ளே வரவங்க அகோரி அப்படின்னு பேர். இந்த அகோரி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பார்த்தோம்னா மயானத்தில் தான் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த பிணத்தின் மீது அமர்ந்து தியானம் செய்யக்கூடியவர்கள். அந்த பிணம் எரியக்கூடிய அந்த ஒரு புகை இருக்கும்ல, அதை பற்றியெல்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க அந்த சண்டாளன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு என்ன உணவோ அவங்க அந்த உடை இருக்கும், அதையே இவங்களும் வாங்கி போட்டுக்குவாங்க. அந்த சாப்பாடையும் என்ன சாப்பிட்டுக்குவாங்க. அந்த பிணம் எரியக்கூடிய அந்த புகையெல்லாம் இருந்துட்டு போகுது, நான் பாட்டுக்கு இந்த ப்ரீத்திங் ப்ராக்டிஸாக என்ன பிராணாயம் என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போகிறேன்னு. புத்திஸ்ட் அண்ட் டிபெட்டியன் மாங்ஸும் இது மாதிரி பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழல் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அவர்களும் இதை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போது இதன் வழியாக இருந்து அங்கே அமர்ந்தாலும் ஆன்ம முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதை சுட்டி காட்டுவதற்காக இருக்கக்கூடியவர்கள் இதுபோல் இருக்கக்கூடியவர்கள். இவர்களும் வந்து அங்கே அந்த ஒரு உயிர் பிரிந்து வந்தக்கூடியவர்களை சரியான முறைப்படுத்தி அவர்கள் அடுத்த உலகிற்கு செல்லுவதற்கு ஏதுவான ஒரு காரியத்தை அவர்களும் செய்து கொடுப்பார்கள்ங்கிறது நம்மளுடைய நம்பிக்கையில் இருக்குது. இப்போது ஆதிசங்கரர் நமக்கு தெரியும்.
அத்வைதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழில் அத்துவிதம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்டை நமக்கு கொண்டு வந்து கொடுத்தவர். இப்போ ஆதிசங்கரர் பார்த்தீங்கன்னா ஒரு அக்மார்க் பிராமண குலத்தில் பிறந்தவர். ஆனால் இளம் வயதிலேயே அவருடைய தகப்பனார் இருக்கிறார். தாயாரனுடைய வளர்ப்பில் தான் வந்து தாயார் ரொம்ப நல்லவங்க, நல்ல அறிவு அவருக்கு போதிக்கிறாங்க. அப்போது அந்த வழியில் தான் அவங்க வளர்ந்து வரும்பொழுது ஆதிசங்கரர் பார்க்குறாரு, இந்த பிராமண குலத்தில் இருக்கக்கூடிய நிறைய வழிமுறைகளை பார்க்குறார். இது ஒரு சிலர் தான் ஒத்துக்கிறாங்க, ஒரு சிலர் புறந்தள்ளறாங்க அப்படின்ட்டு. இவர் மெத்த படிக்கிறார். படித்த ஒரு காரணத்தினால ஏன் புறந்தள்ளணும், புறந்தள்ளுறதுக்கு அதில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை, எல்லாமே ஆன்மா தான் அப்படிங்கும் பொழுது ஏன் இதுதான் சரி இது தவறுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடியதை உணர்ந்ததுனால அவர் வந்து தாயாரனுடைய சொற்பேச்சு கேட்காமே அவர் வந்து சந்நியாசம் கொள்ளுகிறார். சன்னியாசியை சுற்றிட்டு இருக்கும்பொழுது தன்னுடைய தாயார் இறந்ததற்கு அவரே வந்து ஈமக்கிரியும் செஞ்சிருக்கார். வழக்கமாக என்ன சொல்லுவோம், சன்னியாசி அப்படின்னு சொல்லும் பொழுது இது போல் எந்த விதமான பந்தபாசங்களுக்கும் ஈடுபடாதவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவர் என்ன சொல்கிறாரு, நான் செய்யறது அப்படிங்கிறது ஒரு ஐடியாலஜி. என்ன ஐடியாலஜி, மகன் அப்படிங்கிற ஒரு கடமைக்கு நான் செய்யணுங்கிறது ஒரு ஐடியாலஜி வச்சுருக்கீங்க. தவிர இந்த இறந்த உடலை ஒரு வகையாக நம்ம வந்து அதை வந்து பதப்படுத்தணும், அதை வந்து ஒன்றை எரிக்கவோ இல்லை புதைக்கவோ செய்யணும். அந்த வேலையை தான் நான் செய்கிறேன். இதில் எங்கே பந்தபாசம் வந்தது? இது வெறும் உடல். ஆன்மாங்கிறது அழியக்கூடியது, அழிவில்லாதது. உடல் அழியக்கூடியது. ஆன்மா கிளம்பி போயிடுச்சு. வெறும் உடம்பு வச்சுட்டு என்னையே உங்களுக்கு இல்லை பழங்கருவ கதை பேசிகிட்டு இருக்கிறதுன்னு அவரே தான் எல்லாத்தையும் செஞ்சாரான். இதனால் நான் எந்த வகையிலையும் அசுத்தப்பட போனதே இல்லை. ஏன்னா எனக்குள்ளே இருக்கக்கூடியது ஆன்மா தான். அது ஒரு காலத்திலும் களங்கம் அடையவே அடையாது. அப்போ என்ன போய் உங்கள் என்ன சன்னியாசியாக இருந்தீங்க, ஏன் செய்யக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமாக இது பண்ணி அவர் தான் செஞ்சாராம். ஸோ என்னமோ சொல்லிட்டு போனேன் எனக்கு என்னடா அப்படின்ட்டு அவர் தான் செஞ்சாராம். அப்போது பழைய காலத்தில் கேரள தேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வாழக்கூடிய உடம்புலையே வந்து மூதாதையர்களுடைய ஆன்மாக்களை கொண்டு வந்து பேச வைக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு சில வழக்கமெல்லாம் வந்து கேரளபதி தேசத்துல எல்லாம் இருந்திருக்கு. சொல்ல போனால் நம்ம நாட்டிலே எல்லாத்துக்கிட்டையும் இருந்திருக்கு. உலகம் முழுக்க இந்த பழக்கங்கள்லாம் உண்டுங்க. பெருசாக பேசப்படலைன்னாலும் இந்தியாவில் அது ரொம்ப தான் பேசப்படுறது. இன்னொரு வகை என்னென்னா, நம்ம கூடு விட்டு கூடு வாய்வது அப்படின்னு சொல்லி என்னுடைய உயிரை எடுத்து இறந்த ஒரு உடலுக்குள்ளே இத்தனை நாழிகைக்குள்ளேன்னு கணக்கு இருக்குது. அப்போ தான் அந்த உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதற்குள்ளாக என்னுடைய உயிரை வந்து இன்னொரு உடலுக்குள்ளே செலுத்தி அதன் மூலமாக அந்த உடலுக்குன்னு என்ன காரியம் இருக்கோ அதை சாதிச்சுக்கலாம். இன்னொன்று, எனக்கு ஏதாவது ஒரு விருப்பம் இருக்குது, எனக்கு அதனுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஏற்றார் போல் இருக்கக்கூடிய ஒரு உடலை தேர்ந்தெடுத்து என்னுடைய உடலை பிரித்து நான் அந்த உயிரை பிரித்து அந்த உடலுக்குள்ளே செலுத்தி எனக்கு வேணுங்கக்கூடிய அனுபவத்தை அந்த உடலின் மூலமாக அனுபவித்து கொண்டு பின் என்னுடைய தேகத்துக்கு நான் வந்துக்கலாம். என்ன ஒரு சன்னியாசியினுடைய தேகம் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் அது ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கும். ஸோ இதை கொண்டு போய் அனாவசியமாக நம்மளால் பயன்படுத்த முடியாது. தங்கம் போலன்னு வச்சுக்கிங்களேன், அனாவசியமாக பயன்படுத்த முடியாது. ஸோ இது போல் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை அவர்கள் செய்தார்கள்னு இதற்கு ஒரு இது சொல்கிறாங்க. ஒரு பெண்ணு உபயபாரதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெண்ணு, அந்த பெண் வந்து ஆதிசங்கர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, தாந்திரிக முறையும் காமசாஸ்திரத்தை பற்றி விளக்கி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சன்னியாசி ஆப்வியஸ்லி இது ரெண்டுலேருந்து விலகி இருக்கக்கூடியவர். அப்போ இது எப்படி அவர் இது பண்ணி சொல்லித்தர முடியும் அப்படின்னு கேட்டால் அவர் ஒரே வேலை தான் பண்ணியிருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், அமாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசனுடைய உடலுக்குள்ளே இந்த கூடு விட்டு கூடுவாயக்கூடிய முறையின் மூலமாக சென்று அந்த பெண்ணுக்கு வந்து தாந்திரிக முறையும் அந்த காமசாஸ்திரம் அப்படிங்கிறத வந்து போதித்து, ஸோ ஆப்வியஸ்லி தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் எல்லாமே இருக்க தான் போகுது. ஸோ அதை சொல்லி அந்த அரசனுடைய உடலில் இருக்கும் பொழுதே இந்த காம நூலுக்கு உண்டான நியதிகள் எழுதுன அமாரு சதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நூலையும் வந்து அவர் எழுதியிருக்கார். இந்த இன்பங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எழுதியிருக்கார். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த இறந்ததற்கு பிறகு அவர்கள் அந்த உடலையோ அந்த ஆன்மாவையோ பக்குவப்படுத்தக்கூடிய ஆட்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு கூற்றாக இருக்குது. ரொம்ப ரெண்டு பேர் தான் இருக்கு, வேற என்ன இருக்குது, வேற யார் இருக்கா, சொந்தம் தான் கண்டுக்காது. அந்த இறந்தவர்களை வந்து பாதுகாத்துக்கார் 2 பேர் தான். ஒன்று சராசரி நம்ம போல இருக்கக்கூடிய அறிவோடு இருக்கக்கூடிய ஒருத்தர், அவரை சாண்டாளன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொருத்தர் அறிவில் முதிர்ந்த ஞானி, அவர்களுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குது. ஸோ அவர்கள் அந்த உடலையோ இல்லை ஆன்மாவையோ எப்படியோ ஒரு வகையில் பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இது ஒன்று. இப்போது இந்த இறந்த ஆன்மா இறந்து போச்சு சரிங்களா, அந்த ஆன்மா வந்து உடல் கூட்டை விட்டு பிரிஞ்சிருச்சு. இந்த ஆன்மாவுக்கு அந்த ஆன்மாவுக்கு பேர் என்னென்னா பிரேதம்னு பேர். இந்த உடலை விட்டு இந்த பிரிந்த அந்த ஆன்மாவுக்கு பேர் என்னென்னா பிரேதம்னு பேர் சரிங்களா. இந்த பிரேதம் என்ன பண்ணுமா, இந்த பேனியன் ட்ரீ, அது என்ன ஆலமரம் தானே, அதற்கு கீழே போய் தொங்கிட்டு இருக்குமா. யமலோகத்தில் வந்து பித்ருக்கள் தலைகீழாக தொங்கிட்டு இருப்பாங்க வவ்வால் மாதிரி. என்னுடைய அடுத்த வம்சாவளியில் வரக்கூடியவன் ஒரு குட்டி போட்டான்னா அந்த உடம்புக்குள்ளே போய் பூந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் முன்னாடி பார்த்துருக்கோம். அதுபோல் இந்த வைகரை நதிக்கரை
யமலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வைகரை நதிக்கரையை தாண்டணும். அந்த தாண்டுவதற்கு முன்னதாக இந்த பித்திருக்களும் பிரேதமும் பார்த்தீங்கன்னா போய் ஆலமரத்து கீழே தான் தொங்கிட்டு இருக்கும். அதனால தான் சராசரி குடியானவனுடைய வீட்டில் ஆலமரம் வைப்பதற்கு அனுமதி கிடையாது. அந்த ஆலமரத்துக்கு கீழே யார் உட்காருவா அப்படின்னு கேட்டால் ஈசனார் அமருவார். அங்கே உட்கார்ந்து தான் அவங்களுக்கு கல்லால மரம் அதற்கு கீழே உட்கார்ந்து தான் உபதேசமே பண்ணுறார் இல்லைங்களா. அதே நேரத்தில் ஊழி காலத்தில் பார்த்தீங்கன்னா திருமாலும் பார்த்தீங்கன்னா ஆலமரத்தினுடைய இலையில தான் நீரில் அப்படியே குழந்தை வடிவத்தில் நீரில் மிதந்துக்கிட்டே வர்றார். அப்போ இதில் ரெண்டும் என்ன சிம்பாலிக்காக சொல்லப்படுதுன்னா, இறக்கக்கூடியவர்கள் கவலை கொள்ள வேண்டாம், அடுத்த ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. அதனால இந்த ஆலமரத்திலிருந்து நீங்கள் அடுத்த ஒரு இடத்திற்கு உங்களால் போக முடியும். பாரு, நாங்களே எக்ஸாம்பிளாக இருக்கோம். இது ஒன்றும் விளக்கத்திற்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இது பயமுறு இருக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. தெய்வங்களாக நீங்கள் வழிபட்டவர்கள் நாங்களும் இதே இடத்துல தான் இருக்கோம். ஸோ டோன்ட் வரி, லைஃப் ஆல்வேஸ் கண்டினியூஸ் அப்படிங்கிறது நாங்கள் இருக்கோம் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்றார் போலவே அவர்கள் அமர்ந்து இல்லை திருமால் போல் அந்த ஆலை இலையில் அப்படியே மிளந்து வர மாதிரி நமக்கு ஒரு குறிப்புகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கடந்து போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை, வைகரை நதிக்கரையை தாண்டி போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. போகலை, போகிறதுக்கு ஒரு விருப்பம் இல்லை, எனக்கு இன்னும் இந்த உலக வாழ்வில் எனக்கு பிடிப்பு அப்படிங்கிறது எனக்கு இருக்குது, இப்போ நான் என்ன ஆவேன் அப்படின்னு கேட்டால் நான் உடனே பூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுவேன். என்னென்னா, இந்த வைகரை நதிக்கரையை தாண்டி போகும்பொழுது நான் ஒரு பாவியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அங்கே என்னென்னலாம் நடக்கும்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அங்கே சென்று அதை தாண்டி போனோம்னா யமலோகம் போகும்பொழுது என்ன நடக்கும்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அங்கே போகிறதுக்கு பயமாக இருக்கும் சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும்னா இங்கேயே சுற்றிகிட்டே இருப்போம். இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே இன்னும் நமக்கு பற்று நம்மளை விட்டு போயிருக்காது. நிலமோ பொண்ணோ பொருளோ ஏதோ ஒன்று நமக்கு அந்த பற்று அப்படிங்கிறது போயிருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பூதமாக அரைஞ்சிக்கிட்டே இருப்போம் சரிங்களா. பின்னாடி வரேன், அதைத்தான் நம்ம பேயின்னு சொல்கிறோம் சரிங்களா. அது இங்கே அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், அது போகவே போகாது. இப்போது இவர்கள் எல்லாருமே கெட்டவங்களா, நம்மளை எல்லாத்தையும் இங்கே வாழக்கூடியவர்களை காயப்படுத்துவார்களான்னா இல்லை, நல்ல ஆன்மாக்களும் உண்டு. அவர்களுக்கும் அங்கே போகிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் இவங்க நல்லவங்க தான். அவர்களை தெய்வமாக வழிபடக்கூடிய வழக்கமும் நம்மளுடைய உண்டு. நம்ம துளுநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய துளுநாடு அப்படிங்கிறதுல பூத கொலா அப்படின்னு நடக்கும் சரிங்களா. ஸோ அது இது போல் அந்த பூதம் அவர்கள் இன்னும் செல்லலை, ஆனால் அந்த ஆன்மா நல்ல ஒரு உயர்நிலை ஆன்மா, நல்ல ஒரு ஒரு மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு எண்ணம் கொண்ட ஆன்மா அப்படிங்கும் பொழுது அவர்களை வழிபடும் பொழுது அவர்களுக்கு ஒரு நல்லது ஒரு நிலை கிடைக்கும். அவங்க இங்கேயே இருந்தாலும் அவர்களுக்கு துன்பமெல்லாம் ஏற்படாது, அவர்கள் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டே இருப்பாங்க. கேரளாவில் தேயம் அப்படிங்கக்கூடிய ஒரு பண்டிகை ஒன்று இருக்குது. ஸோ அது தேயம் அப்படின்னு சொன்னால் தெய்வம், சமஸ்கிருதத்தில் கடவுள், அது இல்லையா தேயம் அப்படின்னு. அந்த தேயம் அப்படிங்கிறதும் இதே போல தான். ஸோ நம்மளுடைய ஆட்கள் பூதத்தை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த பூதம் அப்படின்னு சொல்லக்கூடியது நன்மையும் செய்யும். பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது நன்மையும் இருக்குது தீமையும் இருக்கும் இல்லையா. அதுபோல் பூதம் அப்படின்னு சொல்லக்கூடியது மக்களுக்கு துன்பப்படுத்தக்கூடிய ஆன்மாக்கள் இருந்தாலும் நன்மை செய்யக்கூடிய ஆன்மாக்களும் உண்டு. அதையும் நம்ம ஆட்கள் கேட்டகரைஸ் பண்ணி நமக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த ஆன்மாக்களை இன்றைக்கி தெய்வமாக வழிபடுவது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாகவும் வச்சுட்ருக்காங்க. இப்படியெல்லாம் இல்லை, இந்த தீமை செய்யக்கூடிய ஆன்மான்னு இருக்குல்ல, அது என்னவா மாறும்னா அந்த பூதம்ங்கிறதுல இன்னும் கேட்டகரி அப்டேட் ஆயிரும். அது என்ன அப்டேஷன் வெர்ஷன் அப்டேட் ஆயிரும், அதுக்கு பேர் பிசாசுன்னு ஆயிரும். அது 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 கோர் தொந்தரவு மட்டும்தான் அதனுடைய வேலை. அது நிறைய வேலை பண்ணும் சரிங்களா. அது பிசாசு அப்படிங்கிறது நிறைய வேலை பண்ணும். நம்ம சாப்பாடெல்லாம் கெட்டு போயிடும், திடீர்னு இருந்தாப்புல நம்ம வண்டி ஓடாது, உடம்பு நோய்வாய்ப்பட்டுரும், ஆயுசு பூரா அபசகனமாகவே இருக்கும். ஸோ இது போல் இருக்கக்கூடிய தகாத காரியங்கள், திருமண தடை, குழந்தை பேறு பெறாமல் இருப்பது, ஸோ இது மாதிரி நிறைய இருக்குல்ல. இப்போ உடனே எனக்கு அப்படி இருக்குது அதனால எனக்கு பிசாசு பிடிச்சிருச்சான்னு கேட்காதீங்க. அதெல்லாம் நம்மளுடைய வழக்கத்தில் சொல்லுது. ஒரு சிலருக்கு நடக்கலாம், எல்லாருக்குமா நடக்க போகுது தெரியல யாருக்கு நடக்கும்னு. ஸோ இது நம்மளுடைய வழக்கில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் சரிங்களா. ஸோ இது போல் இருக்கக்கூடிய பிசாசு அப்படின்னு சொல்லுது. அப்போ தெய்வத்திடம் வேண்டணும். இது போல் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இருந்தால் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதுக்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அங்கே போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இங்கேயே சுற்றிட்டு இருக்கக்கூடியவங்க நாள்பட அந்த புத்தி ஒரு மூர்க்கத்தனமாக மாறும்பொழுது இந்த மாதிரி உண்டான குணங்கள் அவர்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ வேண்டுதலின்பால் அவர்களுக்கு அவர்கள் நல்லது ஒரு நிலை கொடுத்து அவர்களை அனுப்பி வைப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கு. வேண்டுதல் தான், வேறு ஒன்றும் பண்ணுறக்கு இல்லை. அதுவே வேதாளம்னு சொல்லக்கூடியது. வேதாளம் பார்த்தீங்கன்னா கோர் நல்ல ஒரு ஆன்மா தான். பட் அந்த வேதாளத்துக்கும் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா மரத்தில் தூங்கிட்டே இருக்கு. நம்ம விக்ரமாதித்தன் வேதாளம்னு சொல்லக்கூடியது இருக்குல்ல, அது யாரையும் தொந்தரவெல்லாம் பண்ணாது. அந்த வேதாளத்துக்கு அறிவு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதாவது உயிரோடு இருக்கக்கூடியவர்களும் சரி, மரித்தவர்களுக்கும் சரி, இவர்கள் இருவருக்குமே இல்லாத அறிவு இதற்கு அப்பாற்பட்ட அறிவு அப்படிங்கிறது இருக்கும். சித்திரகுப்தனுடைய நூற்கணக்கில் என்ன இருக்குங்கிறது கூட போய் ஈஸியாக பார்த்துட்டு வந்துடும். அந்த அளவுக்கு அது அறிவு, அது வாட்டி பேசாமல் இருக்கும். அது யாரையும் தொந்தரவு பண்ணாது.
ஆனால் அதுக்கு இங்கேருந்து போகிறதுக்கும் விருப்பம் இல்லை, அங்கே போகிறதுக்கும் அது பாட்டுக்கு பேசாமல் இருக்கும். இது வந்து வேதாளம் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் விக்ரமாதித்தன் வேதாள கதையில் வரக்கூடியது. அது நன்மை தான் செய்யும், நம்ம போய் அதை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சரி. அதுவும் வந்து யாரையும் தொந்தரவு பண்ணாது, அது பாட்டுக்கு மரத்தில் தூங்கிட்டு அது வரைக்கும் பேசாமல் இருக்கும். இதுக்கு பேர் வேதாளம். இப்படியும் ஆன்மாவனுடைய மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படும். பிரம்மராட்சசம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று, அறிவில் முதிர்ந்தவர்கள், பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் பிராமணர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து சாதி மதம் குலமெல்லாம் கிடையாது. பிரம்மங்கிற அந்த இறையை உணர்ந்தவர்கள் பிராமணர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பிராமணர் தன்னுடைய அறிவை தகாத முறையில் பயன்படுத்தினார், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாபமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை மாற்றம் என்னன்னா பிரம்மராட்சசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒன்று, சரிங்களா? 2வது, இதுபோல என்ன பிராமணர்கள் தான் ஆசிரியர்கள், ஏன்னா அவர்கள் தான் உண்மை நிலை உணர்ந்தவர்கள், அவர்கள் தான் நமக்கு எல்லாத்தையும் சொல்லித்தர முடியும். ஒன்று தெரிஞ்சவன் தான் தெரியாதவனுக்கு சொல்லித்தர முடியும் இல்லைங்களா? ஸோ அந்த பிராமணரை யாராவது ஒருத்தர் கொன்னா இவர்களுக்கு பிரம்மஹத்தி அப்படிங்கிற தோஷம் வந்து இவர்களும் பிரம்மராட்சசர்களாக ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் பிரம்மராட்சசர்களாக ஆவதில்லை, வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நேர்பட யார் பிரம்மராட்சசராக மாறுவான்னு கேட்டால், ஒரு பிராமணன் தன்னுடைய நிலை மாறி தகாததொரு காரியம் செய்தால் அவன் வந்து பிரம்மராட்சசன் ஆவான். இவர்களுக்கு முன் சொன்னவர்களுக்கெல்லாம் வைகரை நதிக்கரையை தாண்டுவதற்கு விருப்பம் தான் இல்லை, அதனால தான் அவங்க இங்கே இருக்காங்க. இந்த பிரம்மராட்சசர்களுக்கு வைகரை நதிக்கரை தாண்டுவதற்கு அனுமதியே கிடையாது. அவங்களே மேலே இருக்கக்கூடியவர்களே நிறுத்திடுறாங்க. நீ செஞ்ச காரியம் இருக்கிறதுலையே ஆகாத காரியம் தான், நீ வர்றதுக்கு கூட லாய்க்கலை, கடை அங்கேயே அப்படின்ட்டு. இவங்க வந்து துன்பத்திலையும் கடும் துன்பத்தில் வந்து அவர்கள் இருப்பார்களாம். அந்த ஆன்மா வந்து பெரும் துன்பத்தில் வந்து இங்கே வாழுமா, அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் இருக்க முடியாது. அப்போது இதுபோல் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் நாள்பட அந்த கோபம் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ அவர்களால் அவங்களும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒதுங்கி இருப்பாங்க. நானாக போய் காசு கொடுத்து வினையை வாங்குற மாதிரி, நானாக போய் அங்கே அது சும்மா இருக்கிறது சொரிஞ்சு விட்ட மாதிரி கொண்டு வந்து ஊரோட போகிற மாதிரியாத்தான் ஏன் மேலே வந்து ஏறாத்தாங்கிற மாதிரி அதை நாமளே கூப்பிட்டு வந்து நமக்கு நாமளே வினையை தேடிக்கிற ஆட்களும் உண்டு. அப்படி போய் சிக்கினது தான், ஒன்றும் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு பாருங்க. ஸோ அவங்க வாட்டுக்கு அங்கே பேசாமல் அந்த துன்பத்தை அனுபவிச்சுட்டு தான் செய்த தவற உணர்வு திருந்தி சாமிகிட்ட வேண்டிகிட்டே இருப்பாங்க, நான் நல்லதொரு நிலை கொடுன்னு. இதுபோல் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்திற்கும் நல்லதொரு நிலை கொடுப்பதற்காகவே ஒரு நிறைய பூசை முறைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இது வந்து பிரம்மராட்சசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுதான் நம்மளுடைய கலாச்சாரத்தில் இறந்த பிறகு அந்த ஆன்மாக்கள் அடையக்கூடிய அந்த ஒரு கேட்டகரிஸ் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம ஆட்கள் வச்சுருக்காங்க. ஸோ இதில் எந்த கேட்டகரி முதல் சொன்னதை விட்டுட்டு மித்து எதுவுமே நமக்கு நடக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப தீர்க்கமாக தெளிவாக இருந்துக்குங்க. ஒன்றா நீங்கள் முக்தி பேர் பிறவா நெறி அடைஞ்சிருங்க, அது ஒரு வழி. அது இதில் சொல்லலை, ஏன்னா அது அல்டிமேட், அது சொல்ல. அப்படி இல்லைன்னா சராசரியே நமக்கு வாய்க்கக்கூடியது என்ன, செத்தமா பேசாமல் போய் ஏதாவது பனிஷ்மெண்ட்டாக 2 சவுக்கடியாக வாங்கினோமா அடுத்த போல பார்க்குறமான்னு வந்துடலாம். ஏதோ 1-2 புண்ணியும் சேர்ந்து தான் எங்கேயாவது சொர்க்க பதவி இருக்கா அதையாவது அனுபவிச்சுட்டு கீழே வந்துடலாம். பேசாமல் இங்கேருந்து விட்டோமா அங்கேருந்து விட்டோமா இங்கே. வீட்டிலேருந்து சோத்தை தூக்கிட்டு கிளம்புனோம்னா வேலையை விட்டால் சோத்து பூசியை தூக்கிட்டு திருப்பி வீட்டுக்கு தூங்கி எந்திரிச்சு திருப்பி அங்கே சோத்தை தூக்கிட்டு வேலைக்கு போகிற இது ஒரு ரொட்டீன் வச்சுருக்கோம்ல. இது போல் செத்தா அங்கே திருப்பியும் மதித்து பிறப்பு எடுத்துகிட்டு வந்துடு. இந்த நடுவில் எங்கேயும் சிக்கிடக்கூடாது. இதில் ரொம்ப தெளிவாக இருந்துக்குங்க. ஒன்றா முக்தி பேர் அடைஞ்சு மோட்ச பதவி அடைஞ்சிருங்க, இல்லாட்டி போக வரங்கிற அந்த லைனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. இந்த கேப்பில் எங்கேயும் பூந்துடக்கூடாது. பூந்தோம்னா சிக்கிக்கும், அவ்வளோ சீக்கிரம் அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கடந்து போக முடியாது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ இது போலெல்லாம் செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத கருட புராணம் நமக்கு சொல்லுது. ஸோ நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான நெறி இப்போ நமக்கு புரிஞ்சுது பார்த்தீங்கல்ல, அதற்காக தான் இதெல்லாம் சொல்லக்கூடியது. எஸ். ஸோ அடுத்தது வந்து இன்னும் இருக்குது, பார்க்கலாம். நிறைய சுவாரஸ்யமான தகவல் இருக்குது, அப்படியே ஒன்றா பார்த்துலாம். நாளைக்கு வேறு ஏதாவது சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்தீர்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.